ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இது ஏழைகளுக்கான அரசு அல்ல, இது சூட்டு பூட்டு சர்க்கார், இது பெரு முதலாளிகளுக்கான சர்க்கார், தொழிலாளர்களுக்கானது அல்ல, விவசாயிகளுக்கானது அல்ல என காங்கிரஸ் துணைத் தலைவர் நீண்ட நாள் விடுமுறைக்கு பிறகு நாடு திரும்பி இருக்கக்கூடிய, பாராளுமன்றம் திரும்பி இருக்கக்கூடிய காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி இதுவரைக்கும் அவர் காட்டிடாத ஆக்ரோஷத்தோடு பாராளுமன்றத்தில் பேசிய வரிகள் இவை. இது ஒரு பக்கம் என்றால், பாரத பிரதமர் நரேந்திர மோடி பொய் பரப்பப்படுகிறது, வக்ரமனங்களால் பொய் பரப்பப்படுகிறது என்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. நில ஆர்ஜித மசோதாவை மையப்படுத்திய கருத்து மோதல் தான் இது. நில ஆர்ஜித மசோதா உண்மையிலேயே அரசியல் அரங்கத்தில் மீண்டும் புயலை கிளப்பி இருக்கிறது என்றால் மிகையல்ல. நாடாளுமன்றம் மீண்டும் கூடியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த மசோதாவை மையப்படுத்தி இதை திரும்ப பெற வேண்டும், மாற்றங்களை அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. மாற்றங்களோடு நிறைவேற்றியே தீருவோம் என அரசாங்கம் ஒரு பக்கம் இருக்க, இது நில சட்டத்துடைய, நில ஆர்ஜித சட்டத்துடைய ஆன்மா பறிக்கப்பட்டிருக்கிறது, இது விவசாயிகளுக்கு எதிரானது என்று கொந்தளிக்கின்றார்கள் எதிர்க்கட்சிகள். விவசாய விரோத ஆட்சி என்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரண்டு கொடுக்க, இந்த ஒரு குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதா விவாதிப்போம் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில். நேயர்களே, இது சார்ந்த கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தர முதலில் கேட்போம். சூட் பூட் கி சர்க்கார் அப்படின்னா சூட்டு போட்டு போட்டவர்களின் அரசாங்கம், அதாவது சுருக்கமா செல்வந்தர்களின் அரசாங்கம். சூட் பூட் கி சர்க்கார் அப்படிங்கிற வார்த்தையை ராகுல் காந்தி பாஜக அரசாங்கத்தை விமர்சனம் செய்வதற்காக நாடாளுமன்றத்தில் பயன்படுத்திய வார்த்தைகள். ராகுல் காந்தி மேலும் என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது பாஜக ஆட்சி அமைத்ததிலிருந்து ராகுல் காந்தி பேசுறார் அப்படின்னா இதுதான் முதல் முறை என்று நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கார். ராகுல் காந்தியை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு என்ன சொன்னார் நாடாளுமன்றத்தில் அப்படின்னா, இந்தியாவை பலப்படுத்த வேண்டுமானால் அடித்தளத்தை பலப்படுத்த வேண்டும். விவசாயம் இந்தியாவின் அடித்தளமாக இருக்கும் பொழுது விவசாயத்தையும் விவசாயிகளையும் பலமடைய செய்யாமல் அவர்களை பலவீனமடைய செய்வது எப்படி இந்தியாவை பலப்படுத்தும்? அதனால் விவசாயிகளுக்கு எதிரான அரசாங்கம் இது என்று விமர்சனம் செய்தார். நேற்று ஒரு பெரிய பேரணி நடந்தது டெல்லியில. டெல்லியே அந்த பகுதியில் ஸ்தம்பித்ததுன்னு சொல்லலாம். புது டெல்லியும் பழைய டெல்லியும் கலக்கும் இடத்தில் ராம்லீலா மைதான் அப்படிங்கிற ஒரு இடம். அங்கு சுமார் 80,000 விவசாயிகள் வந்தாங்க. டெல்லியிலிருந்து அண்டை மாநிலங்கள், முக்கியமா உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசிலிருந்து கூட விவசாயிகள் வந்து கலந்துகிட்டாங்க. ராகுல் காந்தி 2 மாசம் லீவ்ல போயிட்டாரு. சுமார் 2 மாசம் பொறுத்து திரும்ப வரும் பொழுது இந்த பிரம்மாண்ட கூட்டணியில பேசினார். பேசும்பொழுதும் என்ன சொன்னார் அப்படின்னா, விவசாயிகளுக்கு எதிரான அரசாங்கம் இது என்று பாஜகவை விமர்சித்தார். சுருக்கமாக காங்கிரசார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வரப்பட்ட சட்டம், அதாவது நிலம் கையகப்படுத்தும் சட்டம் விவசாயிகளுக்கு சாதகமாக அமைந்தது. எளிதில் அவர்களுடைய நிலத்தை அவர்களிடமிருந்து பெற முடியாத சட்டமாக அமைந்தது. பாஜக அரசாங்கம் கொண்டு வர நினைக்கும் சட்டமானது, அதாவது இந்த மசோதாவானது விவசாயிகள் கிட்ட இருந்து எளிதில் நிலத்தை கையகப்படுத்தி தொழிலதிபர்களிடத்தில் கொடுக்கும் நிலம். ஏன் அப்படின்னா, நரேந்திர மோடி பிரச்சாரத்தில் ஈடுபட தொழிலதிபர்கள் நிறைய பணம் உதவி செய்திருக்கிறார்கள், அதை இப்படித்தானே திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரசார் நரேந்திர மோடியின் மீதும் பாஜக அரசாங்கத்தின் மீதும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இந்த நில ஆர்ஜித மசோதா மையப்படுத்தியும் அதே போல ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டை மையப்படுத்தியும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவாதிப்போம். இந்த விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். பாரதிய ஜனதாவின் சார்பில் திரு டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர்கள் இணைகிறார், அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள் இணைகிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு ராமசுப்ரமணியன் அவர்களுக்கு, உங்களுக்கு கோபம் வருகிறது எதிர்க்கட்சிகள் இந்த நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுது, வக்ர மனத்தோடு இதை பொய் பரப்புறாங்க அப்படின்னு கோபப்படுறீங்க. ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டு உங்களுக்கு அவ்வளவு மன சங்கடத்தை தருது. ஆனா பிரச்சனை என்னவென்றால், இதுக்கான அடிப்படை என்ன அப்படின்னா, இந்த மசோதாவை, இந்த நில ஆர்ஜித மசோதாவை ஏற்கனவே எந்த நிலைப்பாட்டை இந்த விவகாரங்கள் எடுத்தீங்களோ அதிலிருந்து விலகி ஒரு யூ டர்ன் எடுத்து மாற்றத்தை செய்யும் பொழுதுதான் இது ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. விவசாயிகளுக்கு நிலம்தான் எல்லாம். அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு நிலைப்பாடு மாற்றம் இயல்பாகவே எதிர்க்கட்சிகள் ஒரு கேள்விகள் எழுப்பதான் செய்வாங்க. அதாவது நாம ராகுல் காந்தி மேல இவ்வளவு குற்றச்சாட்டு என்பது அதிகமா வைக்கல. எதிர்க்கட்சிகள் யாரெல்லாம் எதிர்க்கின்றார்களோ அவர்கள் மீது நாம் இதை பற்றி பேசுகின்றோம். ஏனெனில் எது வளர்ச்சிக்கு முக்கியமோ, எது மிக அத்தியாவசியமாக இன்று தேவைப்படுகின்றதோ,
அவைகளெல்லாம் செய்வதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய அனைவரையும் பற்றி பேசுகின்றோம். நாங்க ஸ்பெசிபிக்கா போய் ராகுல் காந்தியை பத்தி பேச வேண்டியது இல்ல. கூட்டணி கட்சிகளான சிரோன்மணி அகாலி தளம், ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி, சிவசேனா கட்சி, பாமக இவங்க எல்லாமும் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அப்படித்தான் கிட்டத்தட்ட அவங்களுக்கு மனம் படித்தவர்கள். எஸ் எக்ஸாக்ட்லி தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி ரியாலிட்டி. யார் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். வக்ரமனம் படித்தவங்க தான். என்ன அதுக்கு என்ன பண்ண முடியும்? see you have to accept the reality. வக்ர மனமா இருந்ததுன்னா அப்படித்தான். ஏன்னா அவங்களுக்கு எது உண்மையோ அதை வந்து போய் சொல்றதுக்கு ரெடியாக இருக்கின்றார்கள். எது நல்லதோ அதை சொல்றதுக்கு ரெடியா இல்ல. இன்னும் சொல்ல போனால் இது இன்னைக்கு வளர்ச்சி என்பது தேவை என்றால் அதற்கு இந்த நில மசோதா என்பது மிக மிக அவசியம். இப்போ சிரோன்மணி அகாலி தளம், சிவசேனா, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் வக்ரமனம் படித்தவர்கள். உங்க கூட்டணி கட்சி நான் அவங்கள பத்தி இல்ல, யாரை எதிர்க்கின்றார்களோ நான் அதை பத்தி நான் ஸ்பெசிபிக்கா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்றார்? பொய் பரப்பப்படுகிறது, வக்ரமனம் படித்தவர்களால பொய் பரப்பப்படுகிறது அப்படிங்கிறார். இவங்களும் கூட காங்கிரசுக்கு என்ன இதுல நிலைப்பாடோ அதே நிலைப்பாடுதான் அரசாங்கத்துல பங்கு கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சிகளுக்கும். அவங்களுக்கும் வக்ரமனம் நீங்க சொல்றது எனக்கு உண்மையிலே அதிர்ச்சியா இருக்கு. இல்ல நான் யாரு இதை எதிர்க்கின்றார்கள் நீங்க எதிர்த்தீங்கன்னா நான் அதை உங்களையும் தான் சொல்லுவேன். சோ அதனால இட் இஸ் as simple as that. இல்ல பாஜகவுக்கும் வக்ரமனம் தான். அதாவது நோ மிஸ்டர் சுமன் சார், டாக்டர் சுப்ரமணியம் அப்படி பார்த்தா பாரதிய ஜனதாவுக்கும் வக்ரமனம் இருந்திருக்கு 2013. இல்ல அதுதான் what exactly I want to say. See you have to understand the ground reality. இன்னைக்கு 2013க்கு பிறகு என்ன வளர்ச்சிகள் நடந்தன? ஏதாவது புது ப்ராஜெக்ட் போட முடிஞ்சதா உங்களுக்கு? இந்த இதனால நிறுத்தப்பட்டிருக்கு 2013. ஒரு 5 ப்ராஜெக்ட் பேரை சொல்லுங்க சார். நான் ஒரே பாயிண்ட், நான் வந்து இவர் வந்து ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் ஃபார் ஹிஸ் நாலேஜ் அண்ட் ஆல் தட். அட் தி சேம் டைம் இவருடைய போக்கு என்பது யார் பேசினாலும் குறுக்க பேசுறதுங்கிறது இவருடைய பழக்கமாக போய்விடுது. அதனால அவர் வந்து அவரை நிறுத்தணும். நீங்க அதான் அவர் பேசுவார்னா அவரை பேச விடுங்க. உங்களோட கருத்து நான் அதாவது என்ன 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் இன் பட்ஜெட் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? ஹவுசிங் ஃபார் எவரிபடி, வீடு அனைத்து பேர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக டாய்லெட்ஸ் என்பது இந்த அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் 2022க்குள்ள கொடுக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக புதுசாக மேக் இன் இந்தியா என்று சொல்லப்படுகின்ற வகையிலே நமக்கு இடம் வேணும். அது வெளிநாட்டிலிருந்து வருகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு தகுந்த இடம் முதல்ல கேட்கறாங்க. வேர் இஸ் தி லேண்ட் ஃபார் தி ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க வந்து யாருல கட்டுங்க, இங்க வாங்க சார், ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க வந்து யூ கேன் பில்ட் கேசல்ஸ் இந்த யாருன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அடிப்படையான விஷயங்கள் இல்லையா இதெல்லாம்? எதிர்கட்சியில் இருக்கும்போது கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாம தப்பான நிலைப்பாட்டை பாஜக இல்ல. இப்ப ஒரு விஷயம் I want to stress one important issue here. அதாவது இன்னைக்கு வளர்ச்சி பாதையில இன்னைக்கு இந்த 2013க்கு பிறகு என்ன சார் புதுசா ப்ராஜெக்ட் கொண்டு வர முடிஞ்சது? இந்த ஏதாவது ஒண்ணு வரல. எதனால நீங்க இந்த மசோதாவால் இந்தந்த ப்ராஜெக்ட் இப்படி தடையானது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைவேஸ் என்கின்ற வகையில நம்மால கொண்டு வரணும். எல்லா இடத்துலயும் அவங்களுடைய ப்ராஜெக்ட்ல என்ன சொன்னாங்க? ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டருக்கு மேல ப்ராஜெக்ட் ரோடு போடுறேன்னு சொன்னாங்க. ஆனா 3க்கு மேல அவங்களால முடியல. காரணம் நிலத்தெல்லாம் வாங்க முடியல. இதற்கு காரணம் அதுதான் நான் பார்க்கணும். அரசாங்கம் இல்லன்னா இந்த நில ஆட்சிதான் சட்டமா? அதுவும் இப்படித்தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டு அவ்வளவு ஆதரிச்சு. I want to tell you one thing. இது வந்து we are putting the circles around our neck. அதாவது எப்பவுமே இந்த இடத்தை வாங்க முடியாத அளவிற்கு எந்த ப்ராஜெக்ட் வந்தாலும் 70% 80% பீப்புளோட பர்மிஷனோட வாங்குறதுன்னா 1 இன்ச் கூட வாங்க முடியாத நிலைமை தான் இன்று இருக்கிறது. இப்படி இருக்கணும், எல்லாத்துக்கும் இருக்கணும். 2013 தெரியாமல் அறியாமையில் பேசினார் ராஜ்நாத் சிங். சுஷ்மா ஸ்வராஜ் அறியாமையில் அறியாமல் இல்ல. In other words, I would put it in a different way. Having realized the ground reality, they have made it very clear. This is what we have to do.
முடியாது. நான் திரு அமெரிக்க நரன் அவர்கள் நான் உங்கள்கிட்ட வரேன். அதற்கு முன்பாக திரு அமெரிக்க நரன் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். பாரதிய ஜனதா இந்த விஷயத்துல யூ டர்ன் எடுத்தது, இதே விஷயங்கள்ல வேற நிலைப்பாடு எடுத்தாங்க அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம பார்த்து வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இதுல ஒரு யதார்த்தமும், அவர் சொல்லக்கூடிய ஒரு யதார்த்தமும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் நிறைவேற்றக்கூடிய நீங்க நிறைவேற்றிருக்கக்கூடிய 2013 நிறைவேற்றப்பட்ட மசோதாவால நீண்ட கால அடிப்படையில் தொழில் வளர்ச்சியில் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில தானே இதற்கான ஒரு மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்மொழியப்படுது. நாட்டுக்கு விவசாயம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சியும் முக்கியம். ரெண்டுத்தையும் பேலன்ஸ் செய்யும் வகையில் இந்த மாற்றத்தை கொண்டு வரும்னு அரசாங்கம் சொல்லுது. இது பணக்காரர்களால் பணக்காரர்களுக்காக பணக்காரர்களுடைய அரசாங்கம். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி சொன்ன முதல்ல அதானிக்கும் அம்பானிக்கும் இந்த எலெக்ஷன்ல வாங்கின இதுக்கு நன்றி கடனா செஞ்சோட்டு கடனா இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்ல இவர் எக்கானமிஸ்ட் தான், விஷயம் தெரிஞ்சவர் கூட 6% தான் காஸ்ட் அப்படி நிலம். நல்லா புரிஞ்சுங்க. அதை நீங்க 6% இந்த இது 4 மடங்கு கொடுத்த பிறகு இதனால நிலத்துக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இரண்டாவதாக மக்கள் தெளிவாக போனோம். பட் ஆனா இது அதானிக்கான அரசாங்கம், அம்பானிக்கான அரசாங்கம் அப்படின்னு எந்த அடிப்படையில குற்றம் சாட்டுறீங்க? இந்த அம்பானியோ நீங்க சொல்லக்கூடிய தொழிலதிபர்கள் பலரோ காங்கிரசுக்கு டொனேஷனை இன்னைக்கு கொடுத்தது இல்லையா, முன்னாடி கொடுத்தது இல்லையா? காங்கிரஸ் வாங்கினதே கிடையாதா? நிச்சயமாக நான் மறுபடியும் சொல்றேன், உங்ககிட்ட இப்பயும் சொல்லியிருக்கேன், எப்பயும் சொல்றேன், நான் போய் சொல்றது இல்லைன்னு. நாங்க இவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கி இருந்தாலும் இவங்களுக்கு ஏழைகளுக்காகத்தான் பாடுபடுற பணக்காரர்களுக்காக இல்ல. இந்த விவசாய விரோத மோடி, விவசாயிகளின் விரோத மோடி, அதுதான் இது நடக்குது. இவங்க அம்பானிக்கும் அதானிகிட்ட பணம் வாங்கிட்டு அம்பானிகிட்ட அதானிகிட்டையும் பணம் வாங்கிட்டு IMF உடைய அஜெண்டாவை வேர்ல்ட் பேங்குக்காக மன்மோகன் சிங் அரசாங்கத்தை நடத்துறாரு அப்படின்னு குற்றம் சாட்டு வச்சிருந்தாங்க. அதற்கு எந்த அடிப்படை ஆதாரம் இல்லையோ அதே போலத்தான் அதானிக்காக ஒரு பணக்காரர்களுக்கான அரசாங்கம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்? இல்ல, நல்ல வித்தியாசம் இருக்கு. எனக்கு நீங்க அந்த கேள்வி கேட்டதுக்கு நன்றி. 6200 கோடி ரூபாய் அரசாங்க பணத்துல அதானிக்கு, ஆனா 4500 கோடி ரூபாய் தான் பட்ஜெட்ல அவங்களுடைய பிளாக்ஷிப் ஃபார்மர் ஸ்கீம் ஆஃப் ராஷ்டிரிய கல்யாண் விகாஸ், அதாவது இந்திய விவசாயிகளுக்கு வருடம் பூரா அவங்க கொடுக்கிற முக்கியமான பிளாக்ஷிப் இதுக்கு 4500 கோடி ரூபாய். ஆனா அரசாங்கத்துடைய கடன் 6600 கோடி ரூபாய். மேக் இன் இந்தியான்னு சொல்லக்கூடிய மோடி மேக் இன் ஆஸ்திரேலியா சொல்றாரு. இவர் மேக் லெப்ட காமிச்சிட்டு ரைட் திரும்ப, இவர் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர், பொய்யே சொல்லி இந்த ஆட்சியை விவகாரத்தில் ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு இப்படி சலுகைகள் காட்டப்பட்டது இது போல ஒரு குற்றச்சாட்டு எப்படி அதற்கு ஈக்குவேட் பண்ண முடியாதுன்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தீங்களோ அது போல இதுலயும் ஒரு நிலைப்பாடு எடுக்கல. இல்ல, ரொம்ப தெளிவாக சொல்றோம். இந்த பாத்தீங்கன்னா நாங்க விவசாயிகளுக்காக பாடுபடுறது 70,000 கோடி ரூபாய் நாங்க இத கடனை ரத்து செய்யலாம். அது ஐயா just 2 point. I don't want you to interrupt please because I will not let you talk. I will not let you talk. I can do that. I can let you do that. Okay. Let's make it a point. This is not a parliament to be interrupted. அதிலே நேரத்தை நம்ம செலவிட மாட்டோம். So minimum support price நாங்க ஏறக்குறைய 545 ரூபாயிலிருந்து 1100 ரூபாய்க்கு நெல்லுக்கும் 540 1200 ரூபாய் இதுக்கும் கொடுத்தோம். இவர் அது மேல போனஸ் போட்டு ஸ்டேட் கொடுத்தது. கொடுக்க வேணாம்னு விவசாயிகளுக்கு எதிராக சொன்னது யாரு? மோடி அரசா இல்லையா? இன்னைக்கு ஜெயலலிதா அவர்களும் தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு பணம் கொடுக்காம இருக்காங்களே, அது பணக்காரர்களுக்கு செய்யறதா ஏழைகளுக்கு செய்யறதா? அதை விடுங்க. 4000 கோடி ரூபாய் கொடுத்தாரு இந்த ஆட்சிக்கு வந்த உடனே. கரும்பு விவசாயிகளுக்கு பணம் கொடுக்கணும், உண்மையா இல்லையா? நீங்க போய் நெல்லிக்குப்பத்துல போய் கேட்டு பாருங்க, புகழூர்ல போய் கேட்டு பாருங்க, அவங்க கரும்பு உற்பத்தியாளர்கள் விவசாயிகளுக்கு பணம் கொடுத்துட்டாங்களான்னு. அதாவது பணக்காரர்களுக்கு பணம் கொடுத்து பணக்காரர் பாக்கெட்ல போட்டுருக்காங்க. என்ன பண்றாங்க? 21,000 கோடி ரூபாய் நாடு பூரா ஏழை விவசாயிகளை வகுத்துல அடிச்சு பணம் கொடுக்காம இருக்காங்க. என்ன நியாயம் இது? விவசாய விரோத அரசு எந்த அரசு? பல விஷயங்களை நீங்க சொல்லக்கூடிய கரும்பு விலையோ பல விஷயங்கள்ல ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்ல முடியும். திரு சுமந்த் ராமன் ரொம்ப சுருக்கமா எனக்கு ஐ வாண்ட் a little bit of time. ஏன்னா ரெண்டு பேரும் சொன்னதுமே நிறைய கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் கொஞ்சம் அடிச்சிருக்காங்க. அதானின்னு அவர் சொல்றாரு,
காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் சிமன்பாய் பட்டேல் தான் முதல்ல ₹1 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதான் நீங்க கொடுத்த நிலம். இது வந்து ஆன் ரெக்கார்டு இருக்குது. சோ காங்கிரஸ் வந்து இதுல இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வசதியா இருக்கு, அதனால உட்கார்ந்துட்டு மிக பெரிய அளவில் ஹரியானா கவர்மெண்ட் விவசாயிகளிடம் நிலத்தை பறிச்சு டிஎல்எஃப் கம்பெனிக்கு கொடுத்திருக்கிறது மிக நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள். இட் இஸ் ஆன் ரெக்கார்ட். சோ இவங்களுக்கும் பேசுறதுக்கு இது கிடையாது. பாஜக இப்ப பண்றது, காங்கிரஸ் கொண்டு வந்த இந்த நில மசோதா, அந்த அமெண்ட்மெண்ட், இந்த இது வந்து பில் வந்து சவுண்ட் பில். ஏன்னா நம் நாட்டில் இதுவரைக்கும் எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான ஏக்கர்ஸ் have been taken away and given to real estate developers. எந்தவித நடவடிக்கையும் அந்த விவசாயிகளால் திருப்பி எடுத்து அந்த நிலத்தை திருப்பி பெற்றுக்கொள்ள, எந்த காரணத்துக்காக அந்த நிலம் கையகப்படுத்தப்பட்டதோ அந்த காரணத்துக்காக அது பயன்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது தான் ஆணித்தனமான உண்மை. அது வந்து காங்கிரஸ் மாநில ஸ்டேட்லயும் நடந்திருக்கு, பிஜேபி ஸ்டேட்லயும் நடந்திருக்கு. இது வந்து இவங்க தான் பண்ணாங்க, அவங்க தான் பண்ணாங்கன்னு இல்ல. இவர்களுக்கும் பேசுவதற்கான வாயில்லை, அவர்களுக்கும் பேசுவதற்கான வாயில்லை. ஆனால் இல்ல எல்லா ஸ்டேட் நடந்திருக்கு. இப்போ பேசி பாருங்க. பாயிண்ட் என்னன்னா, இந்த பில்ல மிக முக்கியமான 3 அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வர என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர் சொன்னது இன்னொரு தப்பு. ஹைவேஸ்க்காக லேண்டே எடுக்க முடியாது இந்த பில்லுனாலங்கிறது தப்பு. ஏன்னா பப்ளிக் பர்பஸுக்கு அது பயன்படுத்தப்பட்டால் அந்த பில்ல உங்களால அக்விசிஷன் பண்ணலாம் கன்சென்ட் இல்லாமல். இஃப் இட் இஸ் ஃபார் டிஃபென்ஸ், இஃப் இட் இஸ் ஃபார் பப்ளிக் பர்பஸ். பிரச்சனையே எங்க வருது? தொழில்துறைக்காக ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனோ, இண்டஸ்ட்ரியல் பார்க்கோ, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்போ நீங்க ஆரம்பிக்கும் பொழுது இதுல பிரச்சனை வருது. ஏன்னா என்ன காரணம்? மிக முக்கியமான காரணம் ஒரு இன்னும் விரிவாக மெரிட்ஸ்க்குள்ள போவோம். எந்த அடிப்படையில் இது மாற்றப்படுகிறது? இந்த பில்லுடைய 2013 எந்த நோக்கத்துக்காக இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டதோ அதனது ஆன்மா பறிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு உண்மையா? நிலம் கையகப்படுத்தும் மசோதா ஏற்படுத்திய அரசியல் புயல் இன்னும் ஓய்ந்த பாடில்லை. சூட்டு பூட்டு சர்க்கார் இது என்கிறார் ராகுல் காந்தி. இது பற்றிய விவாதம் எழும்பொழுது நிலம் கையகப்படுத்தும் மசோதா விவசாயிகள் நலன் சார்ந்ததா, முதலாளிகள் நலன் சார்ந்ததாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. பிரதானமாக நான் பாரதிய ஜனதாவின் டாக்டர் ராம சுப்பிரமணியன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இந்த விஷயத்துல பாரதிய ஜனதா யூ டர்ன் எடுத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதம் வலுவாக எழுகிறது. ஏற்கனவே கூட பேசினோம். இந்த விஷயத்துல பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்போ இல்ல அரசாங்க நோக்கமோ, இந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் 70%, அதே போல தனியார் துறையை பொறுத்த வரைக்கும் 80%. ஒரு ஏற்பு இருக்கணும், மக்களுடைய கன்சென்ட் இருக்கணும் அப்படின்னு உறுதியா பாரதிய ஜனதா நின்றது. இதுல எந்த சமரசமும் கூடாது அப்படின்னு பார்லிமெண்ட்ல ராஜ்நாத் சிங் பேசினார். இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய இந்த மாற்றங்கள் எல்லாம் அன்னைக்கும் பேசினாங்க, விவாதிச்சாங்க. இல்ல இது விவசாயிகள் நலன் சார்ந்தது, இதுல எந்த காம்ப்ரமைஸும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க காம்ப்ரமைஸ் செய்து கொள்றதுக்கான நோக்கம் என்ன? எஸ், எக்ஸாக்ட்லி. See, first point, ஆரம்பத்துல நாங்க இன்னும் கிரவுண்ட் ரியாலிட்டி நான் புரிஞ்சுட்டேன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதை சொல்றதுக்கு ஜூன் 2014 நிதின் கட்காரி அவர்கள் ஒரு கூட்டம் போடுறாரு. 32 ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாரும் வந்தாங்க. அதுல இன்க்ளூடிங் கேரளா, ஹரியானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா எல்லாரும் கிட்டத்தட்ட எல்லா அரசுகளும், மாநில அரசுகளும், தமிழ்நாடு உட்பட எல்லாரும் போனாங்க. அப்ப அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த 2013 சட்டத்தினால ஒரு பிரயோஜனமும் வராது, இது நம்மால எந்த டெவலப்மெண்ட்டும் பண்ண முடியாது, இது பேருக்கு தான் இருக்குமே ஒழிய இதனால எந்த பிரயோஜனமே கிடையாதுன்னு. ஆல் த லெட்டர்ஸ் ஹேவ் பீன் given to மிஸ்டர் கட்கரி பை காங்கிரஸ் ரூல்டு சீஃப் மினிஸ்டர்ஸ். இது எப்ப? ஜூன் 2014. சோ நண்பர் சொன்னது நாங்க இன்னும் நாங்களா ஏதோ ஒரு முடிவு எடுத்தோங்கிறதுல இது நீங்க சொல்லக்கூடிய பல முக்கிய பிரமுகர்களுக்கு இது ஒட்டிதான் சார் கேட்கிறேன். இதே கருத்து அப்பயும் இருந்தது. இல்ல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது நீங்க உறுதியா நிலைப்பாடு இருந்தீங்க இல்லையா? அன்னைக்கும் இருந்தது. அன்னைக்கு அதை ஏத்துக்கணும்னு தோணல. ஆட்சிக்கு வந்த அப்புறம் இல்ல அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, காங்கிரஸ் ரூல் ஸ்டேட் சொல்லிடுச்சுன்னு அப்படியே ஏத்துக்க ஏன் தோணுது? இல்ல டெஃபினட்டா அதான் கிரவுண்ட் ரியாலிட்டி we have understood and accepted. The ground reality was the same, sir. Nothing has changed in 2 years. Listen to me, my dear friend. இப்ப பிருத்திவிராஜ் சவான் அவர் ஜெயராம் ரமேஷ் 2017 இது அபத்தமான ஒரு சட்டம், தயவுசெய்து கொண்டு வராதீங்க, இதனால ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் கூட வாங்க முடியாது, யாருக்குமே பிரயோஜனமே கிடையாதுன்னு ரொம்ப தெளிவாக சொன்னார். எப்ப சொன்னாரு? 2017 சொன்னார். இருங்க அது சொல்லிட்டு போன அது வந்து பிட்வீன் ஒன் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர்
ஜெயராம் ரமேஷ் இருங்க 2011 நாங்க இல்ல சார். அதுதான் சார், அதுதான் நான் சொல்றேன். அந்த கருத்து வாஸ் இன் பப்ளிக் டொமைன். இல்ல அதை நான் ஏத்துன்னு சொல்லல. 2014 நான் எதுக்காக குறிப்பிட்டேன் என்றால், ஜூன் 2014 நாங்கள், அதாவது பிஜேபி என்டிஏ ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சட்டம் சரியாக இருக்குமா இல்லையா, உங்களுடைய கருத்து என்ன என்று சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டு கேட்ட பொழுது தட் இஸ் வாட் தே செட். இது அபத்தமானது, இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது, சில மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நண்பர் சொன்னார். அவர் பாட்டு எல்லாத்துக்கும் அப்பவே உண்டு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நாங்க எங்களுடைய பாயிண்ட் என்னன்னா, முதல் பாயிண்ட், இது ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் டு டிசைட். இன்னைக்கு லேண்ட்ங்கிறது யார்கிட்ட இருக்கு? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இருக்குது. டிஃபென்ஸ், ரயில்வேஸ் போன்ற தவிர மற்ற கிட்டத்தட்ட அனைத்து லேண்ட்ஸும் இருக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட். அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் we have empowered them. Yes, whatever you want to do, வேணும்னா வச்சுங்க, வேண்டாம்னா வேண்டாம் அப்படின்னு. அடுத்தது இரண்டாவது பாயிண்ட், இந்த 5 பாயிண்ட்ல we have made it very clear. இந்த பர்பஸஸ்க்காக தான் இருங்க. ப்ளீஸ் allow me to talk. நான் சொல்றது சொல்லிடுறேன். அடுத்து இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸா இருக்கட்டும், ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், அஃபோர்டபிள் ஹவுசிங். இங்கேயே நீங்க இதை பத்தி பேசும்பொழுது ஏடிஎம்கே தமிழன் சப்போர்ட் பண்ற அவரே இங்க சொன்னார். இந்த மாதிரி 3000 கேஸ் இருக்கு. சின்ன சின்ன செடி இருந்ததுன்னா கூட ஒரு சாதாரண ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளுக்கு வீடு கொடுக்க மாட்டேன்றாங்க, கட்ட விட மாட்டேன்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆகவே டிஃபென்ஸ் பர்பஸ் இந்த ராணுவம், இது ஊரக மேம்பாடு, தொழில் வளர்ச்சி, வீட்டு வசதி, இவையெல்லாம் என்னென்ன ஒரு பில்ல டிஃபைன் இருங்க சார். ஒரு நிமிஷம். இன்னொன்னு நண்பர் சொன்னார், எல்லாமே பணக்காரனுக்காக தான், வேற யாருக்குமே கிடையாது. இப்ப இட் இஸ் ஒன்லி ஃபார் த ரிச் பீப்புள் அண்ட் பை த ரிச் பீப்புள், அதுதான் கவர்மெண்ட்ங்கிற மாதிரி ரொம்ப ஸ்வீப்பிங் ரிமார்க் நம்முடைய நண்பர் நாராயணன் அடிச்சார். முகேஷ் அம்பானி அப்படிங்கிற அந்த குடும்பத்தை யாரு முதல்ல வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இந்த உலகத்தை காண்பிச்சது என்ன, இந்திரா காந்திங்கிறது நண்பருக்கு தெரியும். இருக்கட்டும். ஹேவிங் செட் தட், நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகின்றேன். முகேஷ் அம்பானி 2005 அவருடைய மொத்த நெட்வொர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா $8.14 பில்லியன். 2010 இவருடைய ஆட்சி காலத்துல அந்த 8.14 எண்ணிய பீரியட்ல இருந்ததுக்கு இவர்கள் பீரியட்ல வந்த உடனே $35.13 பில்லியன். I will definitely cover the point made by Mr. land of பேசுறதுக்காக தான் அவர் இருக்காருன்னா அதோட பத்தி பேசுறாங்க. ஏழைகளுக்காக என்னென்ன செய்யறோங்கிற நிச்சயமா நான் சொல்லணும். ஒரே உரை இல்ல, 3 பேர் உரை நிகழ்த்தவர்ல என்னோட கேள்வி எடுத்துக்கோங்க. இதுக்கு பின்னாடி பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற வாதத்துக்கு பின்னாடி என்ன உறுதியான ஆதாரம் இல்லை. ஆனால் முக்கியமா என்ன பண்ண பாக்குறாங்க அந்த அமெண்ட்மெண்ட் மூலம், இந்த திருத்தங்கள் அடிப்படையா அந்த பில்லினுடைய வேறே இருக்குது. இது ஒரு சிறிய மாற்றம் அப்படிங்கறதே கிடையாது. மிக முக்கியமா அவர்கள் அது விவசாயிகள் அனுமதி தான் மிகவும் அந்த முக்கியமான ஒரு அம்சம் அந்த பில்லியே. அந்த அனுமதி தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அந்த பில்லுடைய பேஸே கட் பண்ற மாதிரி. ரெண்டாவது, சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு நிலத்தை எடுக்கிறோம், அந்த நிலம் ஒருத்தருக்கு சொந்தமா இருக்கலாம், ஒரு 5 ஏக்கர் வச்சிருக்கலாம். ஆனா அந்த நிலத்துல ஒரு 20 பேர் வேலை செய்வாங்க. சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஸ்டடி பண்ணிட்டு தான் அதுக்கு பிறகு அந்த நிலத்தை அரசாங்கத்தால எடுக்க முடியும் சில காரணங்களுக்கு அப்படிங்கிற இது இருக்கு. சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வேண்டாங்கிறாங்க. மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு தவறான காரணத்துக்காக உங்க நிலத்தை பொது உபயோகத்துக்கு ஒரு ஹைவே போடுறதுக்கோ இதுக்கோ அந்த நிலத்தை எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க.
நாளைக்கு வேற ஒரு காரணத்துக்கு அந்த நிலம் பயன்படுத்தப்பட்டால் உங்களால் அந்த நிலத்தை எடுத்துக்கொண்டு அந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ் மேல ப்ராசிக்யூஷன் லான்ச் பண்ணலாம். அத இப்ப என்ன சொல்றாங்க, அதுலயும் வேண்டாம், லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தாதான். ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி பர்மிஷன் கொடுப்பான்? அவங்க அதிகாரிங்க மேல நீங்க ப்ராசிக்யூட் பண்ணதுக்கு. அதாவது இந்த மாற்றங்கள் இந்த பில் அதுக்கப்புறம் இந்த பில் இந்த மாற்றங்களோட போறதும் அந்த பில் இல்லாமல் இருக்கிறதும் ஒண்ணுதான். இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இந்த விஷயத்துல இது எந்தவித காம்ப்ரமைஸும் செய்யக்கூடாது, எல்லாத்துக்கும் இருக்கணும்னு பார்லிமெண்ட்ல பேசியது பாரதிய ஜனதா. அதே பாரதிய ஜனதா இல்ல 5 இனங்கள்ல இன்னும் வளர்ச்சி பாதிக்குது, இதனால வீடு கட்ட முடியல, இதனால டிஃபென்ஸ் பிரச்சனை வரும் அப்படின்னு இன்னைக்கு எப்படி அதே பாரதிய ஜனதா அதே கட்சி having understood the request of the state government என்ன சொல்றாங்க, இதே ஸ்டேட் கவர்மெண்ட் சார், இதே ஸ்டேட் கவர்மெண்ட் சார், இதே சீஃப் மினிஸ்டர் சார், நீங்க பை யுவர் ஓன் அட்மிஷன் இதே நிலைப்பாட்டை தான் அன்னைக்கு கொண்டிருந்தாங்க. ஜூன் அதான் நான் சொல்ல விரும்புகின்றேன். முக்கியமான another important issue, இப்ப அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுத்திருக்கோம். இது திரு ஜெட்லி அவர்கள் சொன்னது போல இட் இஸ் நாட் ஓன்லி ஒரு ஃபெடரல் செட்டப், பட் இட் இஸ் ஆல்சோ எ காம்படிட்டிவ் ஃபெடரல் செட்டப். நீ வேணும்னா வச்சுக்க, வேண்டாம்னா விட்டுடு. ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த பவர் கொடுக்கறாங்க. ரெண்டாவது, அந்த இப்ப வேணும் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் இடத்துல வேணும்னு சொன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவரோட அந்த விஷயம் ஏரியா பத்தி தெரிஞ்சவர் கிடையாது. 2013 விவசாயிகள் நலன் தான் முக்கியம், நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை விட விவசாயிகள் நலன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இன்னைக்கு விவசாயிகள் நலன் நாட்டுடைய வளர்ச்சி கருதி கொஞ்சம் விவசாயிகள் நலனை விட்டு கொடுப்போங்கிற ஒரு நிலைப்பாடு சரியாங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஆனால் அதை எழுப்புவதற்கான தார்மீக நிலை காங்கிரசுக்கு இருக்கான கேள்வி மிகப்பெரிய அளவுக்கு பறிக்கப்பட்டு வாத்ராவுக்கு ஃபேவரா ஒரு டீல் நடக்குது. அதை எதிர்த்து ராகுல் காந்தி இன்னைக்கு கேட்க வரல. அன்னைக்கு பூட்டு சூட்டு சர்க்கார்னு சொல்ல அதற்காக போராடல, ஆனா இன்னைக்கு போராட வந்துட்டார். அது ரொம்ப தெளிவாக இருக்கும். கடந்த காலங்கள்ல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாங்க பாடம் கத்துக்கிறோம். அந்த பாடங்களை கற்றுக்கொண்டு அதற்கே நீங்க அப்ப சொல்லலாம், ஏங்க 1947 வச்சிட்டு இருக்க சட்டமே இன்னைக்கு இருக்குது. காலம் மாறும், காட்சிகள் மாறும். அதே விளக்கம் தான் உங்களுக்கு அவங்க அதான் விளக்கம் சொல்லட்டும், மக்கள் கிட்ட சொல்லட்டும், எந்த காரணத்துக்காக செய்யறாங்கன்னு சொல்லட்டும். நாங்க பார்த்தோம் தவறுகள் இதில் நடக்குது, இதை எடுத்துக்கிட்டு போய் தனியார்கள் எடுத்துக்கிட்டு இதை ரியல்டி இதுவா பண்றாங்கன்னு சொல்லிட்டு 2013 நாங்கள் ஆட்சிக்கு வரமோ வரலையான்றதுல நாட்டுக்கு நான் பல இடங்கள்ல சொல்லியது உங்க இடத்துலயும் சொல்லிருக்கேன். வீழ்வது காங்கிரஸாக இருந்தாலும் வாழ்வது நாடாக இருக்கணும்னு. அந்த விதத்தில் தான் இந்த இது பண்ணிருக்கோம். இன்னைக்கு பார்லிமெண்ட்ல உணர்ச்சி 56 நாள் எங்க போன ராகுல் காந்தி? அன்னைக்கும் பாதிக்கப்பட்டது விவசாயிகள், பறிக்கப்பட்டது விவசாயிகளுடைய நிலங்கள். யாருக்காக இந்த நிலத்தை பத்தி பில் வந்த போது பார்லிமெண்ட்ல பேசினாரா? அப்ப இன்னைக்கு ஏதோ திடீர்னு அவருக்கு ஞாபகம் ஒரு விஷயம் வரல. இது உரை நிகழ்த்தக்கூடிய மேடை இல்ல, விவாத மேடை. முதல்ல பாத்தீங்கன்னா இன்று நாங்க என்ன சொல்றோம், விவசாயிகளின் விரோதி மோடின்னு சொல்றோம். குஜராத்ல தான் இந்தியாவிலேயே குறைந்த கூலி தொழிலாளர்கள். இரண்டாவதாக உங்களுக்கு தெரியுமோ தெரியாதா, மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை குறித்து விவசாயி சொன்னாரு. அவர் சொல்லிட்டு தெளிவா சொன்னாரு, இது விவசாய நிலங்களை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, விவசாய கூலிகளும் இல்ல மீனவர்களுடைய இடத்தை எடுத்தோம்னா மீனவர்களுக்கும் ரீஹபிலிட்டேஷன் கொடுக்கணும்னு சொன்னாரு. அதை மாற்றி ஏன் இன்னைக்கு மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு 158 ரூபாய் இந்த மாநில அரசும் தரதில்ல, மத்திய அரசும் தரதில்ல. அப்போ விவசாய விரோதி மோடியா இல்லையா? இதுதான் நாங்க கேட்க கேள்வி. எங்களுடைய கேள்வி ஒரு முடிச்சிடறேன். இவர் பேசச்சே சொன்னாரு டிஃபென்ஸுக்கு சொன்னாரு. டிஃபென்ஸுக்குனாலும் நேச்சுரல் கேலமிட்டிஸ்னாலும் இந்த 70-80% கேட்க வேணான்றதை நான் என்னுடைய நண்பருக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன். இதே மாதிரி ஒவ்வொரு விதத்திலையும்
பணக்காரர்கள் இதுல வந்து இது பணக்காரர்களுக்கு இடம் வேணுமானா நீங்க டிஎல்எஃப் எடுத்துங்க, டிஎல்எஃப் எடுத்துங்க, ராபர்ட் வாத்ரா எடுத்துங்க. அந்த நேரத்துல அரசாங்கம் வந்து இந்த நிலத்தை அக்வயர் பண்ணி வாத்ரா கொடுக்கல, கொடுத்துதா? கொஞ்சம் சொல்லுங்க. கேள்விக்கு நேரடியான உங்க டிஸ்கஷன் நீங்க பாத்துக்கல. தெளிவான கேள்வி, வாத்ராவுக்கு டிஎல்எஃப் நிலம் வாங்கி கொடுத்ததா இல்ல ஹரியானா அரசு நிலம் வாங்கி கொடுத்ததா செய்தார்கள்? அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் நான் கேட்ட கேள்விக்கு நேரடியான பதில் நான் இல்லை என்று சொல்லுவோம். அப்ப உங்க நேரத்துக்கு you have your time, you have your time. My real question to you is ஆம் இல்லை. தமிழ்ல சொல்லணும், ஆம் இல்லை, yes no சொல்லுங்க, எப்படி வேணாலும் பேசலாம். ஆனால் the real answer to the question like that, no, I want this question that I can finish up. No, ஆம் இல்லை சொல்லணும். இல்ல ஆம் இல்லை சொல்லணும். இல்ல இப்ப ராஜா பத்தி டிபேட்டா இல்ல இல்ல அமெரிக்கா பத்தி டிபேட்டா இல்ல கோயம்புத்தூர்ல போய் அதானி பண்றாங்கன்னு சொல்றோம். நீங்க இல்ல 3 ஏக்கர் பத்தி பேசுறீங்க, 3 ஏக்கர் பத்தி பேசுறோம். உங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்றீங்க? நடுவில் காத்துக்கணும் வர்றாரு அவரு. ஒரு நிமிஷம், அவர் நடுவில் காத்துக்கணும் வர்றாரு. உண்மை கேட்ட கேள்விக்கு பதில், உண்மையான பதில், நேர்மையான பதில், நேர்மையான பதில். இருங்க, என்ன நடந்தது தெரியுமா? ஒரு லேண்ட் அக்விசிஷன் நோட்டிபிகேஷன் கவர்மெண்ட் இஷ்யூ பண்றாங்க. இந்த நோட்டிபிகேஷன் எடுத்துக்கிட்டு போய் இந்த 10 லட்சம் ரூபாய் ஒரு ஏக்கர், அங்க வந்து லேண்ட் பிரைஸ் வந்து 30-40 லட்சம் ரூபாய் ஒரு ஏக்கர், 10 லட்சம் ரூபாய் அக்விசிஷன் ஆர்டர் எடுத்துக்கிட்டு போய் விவசாயிகளை சந்திக்கிறாங்க. இதுதான் நடந்தது. அப்புறம் என்ன பண்றாங்க? இந்த கம்பெனி போய் பின்னாடியே வந்து 20 லட்சம் ரூபாய் கொடுக்கறோம் அப்படிங்கிறாங்க. இந்த விவசாயிங்க என்ன பாக்குறாங்க? கவர்மெண்ட் எப்படிமோ எடுத்துக்க போகுது, 10 லட்சம் தான் கிடைக்க போகுது, இந்த கம்பெனி 20 லட்சம் கொடுக்கலாம், ஃபுல்லா எடுத்துக்கலாம். இருங்க பேச விடுங்க. நீங்க சொன்னது தெளிவாயிடுச்சு, நீங்க சொன்னதே தெளிவாயிடுச்சு. 10 லட்சம் அரசாங்கத்துல 20 லட்சம் கொடுத்து டிஎல் வாங்கி இருக்கு. ஐயா நீங்க கதை விடாதீங்க, இந்த கதை விடாதீங்க. என்ன சொல்லுங்க? ஒரு நிமிஷம், நீ 10 லட்சம் ரூபாய் கொடுத்து கவர்மெண்ட் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறேன்னு முடிக்கட்டும் சார். இருங்க, அந்த நிலத்தினுடைய விலை 50-60 லட்சம் ரூபாய் ஒரு ஏக்கர். இருங்க, 20 லட்சம் கொடுத்து இந்த கம்பெனி ஃபுல்லா வாங்க. இதெல்லாம் ஆன் ரெக்கார்ட். என்ன பண்ணாங்க? இருங்க முடிக்கட்டும். எத்தனை ஏக்கர்? இருங்க, எத்தனை ஏக்கர்? இருங்க, எத்தனை ஏக்கர்? கிட்டத்தட்ட 73 ஏக்கர். ராபர்ட் வாத்ராக்கு எத்தனை ஏக்கர் கொடுத்தீங்க? இருங்க, ராபர்ட் வாத்ராக்கு எத்தனை ஏக்கர் கொடுத்தீங்க? ஏன் சார் நீங்க போய் சொல்லிட்டு இருக்கீங்க? ராபர்ட் வாத்ராக்கு 72 ஏக்கர் கொடுத்தீங்களா? ராபர்ட் வாத்ராக்கு 72 ஏக்கர் கொடுத்தீங்களா? அதோட the point is you are just digressing on the subject. You are not talking on the point. If you want to talk about Robert Vatra, it's a different time to talk to you. But you are cool down. I request you to 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 cool down. Both of cool down. திரு நாராயணன் ஒரு நாகரிகமான விவாதம் நடத்துவோம். இன்டர் பண்ணிட்டு இருக்காரு. ராபர்ட் வாத்ராவுடைய டீடைல்ஸ் பத்தி பேசணும், தாராளமா பேசலாம். ஆனா அதுவும் விவசாயிகளுடைய நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அங்கேயும் பாதிப்பு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்தும் போது எங்க போனது காங்கிரஸ்? அங்க என்ன நிலைப்பாட்டு எடுத்தது காங்கிரஸ்? அங்க எங்க போன ராகுல் காந்திங்கிற ஒரு கேள்வி நியாயமான கேள்விதான். தொடர்ந்து வாதிப்போம். நிலம் கையகப்படுத்தும் மசோதா விவசாயிகள் நலனா
முதலாளிகள் நலன் சார்ந்ததாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. குற்றச்சாட்டை வைத்திருப்பவர் எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி. இது சூட்டு பூட்டு சர்க்கார், இது தொழிலாளர்களுக்கானதல்ல, விவசாயிகளுக்கானதல்ல என்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இந்த ஒரு நில மசோதாவுக்கான எதிர்ப்பு வெறும் காங்கிரஸ் கட்சி வைக்கக்கூடிய எதிர்ப்புங்கிறத தாண்டி பல கட்சிகள், கூட்டணி கட்சிகளை கூட வைக்கின்றன. நான் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள்ட்ட தான் கேட்க இருக்கின்றேன். அதாவது இந்த ஒரு நிலம் விவசாயிகள்ட்ட இருந்து கையகப்படுத்தக்கூடிய நிலம் 5 ஆண்டுகள் பயன்படுத்தலன்னா அவர்கள்ட்ட திருப்பியும் போகணும் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கிறது. அதை நீங்க திருப்பி அதை எடுக்கணும் அப்படிங்கிறீங்க. திருப்பியும் சொல்றேன், இந்த விஷயத்திலையும் உறுதியா இப்படிதான் இருக்கணும், 5 வருஷம் பயன்படுத்தலன்னா திருப்பி அவங்கள்ட்ட கொடுக்கலாம், இதான நியாயம், இதான நீதி, இதான விவசாயிகள் நலன் அப்படின்னு தேர்தலுக்கு முன்பா 2013 மசோதால ஒரு நிலைப்பாடு எடுத்தீங்க. இல்ல அப்படியே இது வந்து 5 வருஷம் ஆனாலும் கம்பெனிகள்ட்ட தான் இருக்கணும், திரும்ப கொடுக்க கூடாத ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க. இது எப்படி விவசாயிகள் நலன்னு சொல்வது? இதை எதிர்த்தா வந்து இந்த 5 வருஷம் பீரியடுங்கிறது எதுக்காக போட்டிருக்குன்னா, ஒரு ப்ராஜெக்ட்னு எடுத்துட்டோம்னா குறிப்பாக நியூக்ளியர் பவர் போன்றவர்கள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க வந்து வித்தின் ரயில்வேஸ் போடுறோம் அப்படின்னா அது 5 வருஷத்துல முடிக்கிற சமாச்சாரமே கிடையாது. It is going to be beyond 5 years. 5 வருஷத்துல முடிக்கிறத பத்தி இல்ல, தொடங்கறத பத்தி. இப்ப இந்த நாம let us take the case of 2002ல இந்த கூடங்குளம்னு ஆரம்பிச்சாங்க. அது எத்தனை வருஷத்துல அங்க ஒண்ணு they have not broken even the earth. அதுக்கே நிறைய தகராறுகள் அதுக்கு முன்னாடி கைது போட்டாங்க. அதுக்கப்புறம் பல வருஷங்கள் ஓடி போச்சு. ஏன்னா 1008 பிரச்சனைகளை கிளப்பி விட்டு கொண்டிருந்தார்கள். சரி, இந்த மாதிரி லெட் மீ கம்ப்ளீட். இப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த நிலத்தை கையப்படுத்துறோம்னு வச்சுங்க, 5 வருஷத்துல ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொன்னால் அப்ப என்ன ஆகும்னா இட் கோஸ் பேக் டு தி கவர்மெண்ட். அவர்கள் இந்த பர்பஸுக்கு இல்லாம வேற ஏதாவது பர்பஸ் பண்ணா அடிக்குவேட் அடிஷனல் காம்பன்சேஷன் வில் பி கிவன் அதுக்கு அப்படிங்கிற மாதிரியும் இந்த சட்டம் சொல்லுகின்றது. ஏனென்றால் இந்த மாதிரி பிரச்சனைகள் டிலே ஆயிடுது ஃபார் சம் ரீசன் பியாண்ட் எனிபடிஸ் கண்ட்ரோல். இட் இஸ் an act of God ன்னு வச்சுப்போம். அப்படின்னு போயிடுதுன்னா அப்ப என்ன ஆகும்? இது வந்து இட் இஸ் கோயிங் டு பி prolonged beyond 5 years. அந்த சமயத்துல we are going to give additional compensation to the people. அந்த ஃபார்மர்ஸ் கொடுக்க போகின்றோம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லுகின்றது. அப்புறம் இதை பத்தி இன்னும் நான் நிறைய பேசுறேன். என்ன பீயிங் லாயர் ஆல்சோ ஐ கேன் ஒருத்தையும் நான் பாட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடியும். அதுக்கு நேரம் ஒரே பாயிண்ட். இந்த 5 வருஷம் இதுல உங்களுடைய சுருக்கமான கருத்து 5 ஆண்டு அந்த ரூல வந்து 2 விஷயம் அதுல இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கவர்மெண்ட் இந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன கொண்டு வராங்கன்னா, அந்த 5 ஆண்டுல இந்த சார் சொன்னாரு ரீகிளாசிபிகேஷன் ஆனா கூட இப்போ என் லேண்ட நீங்க எடுக்கிறீங்க ஹரி, அரசாங்கம் எடுத்துக்குது, நான் வந்து கோர்ட்ல போடுறேன், உடனடியாக அதுக்கு ஒரு ஸ்டே கிடைக்கணும்னு நான் பாக்குறேன். அந்த மாதிரி நிறைய ஆயிரக்கணக்கான கேஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த கோர்ட்ல இருக்கிற நேரத்துல இந்த 5 ஆண்டுல கணக்கு ஆவாதான். அதாவது அதுவும் ஒரு வினோதமான ஒரு விஷயம். 2வது, இந்த 5 ஆண்டு நீங்க ஒரு காரணத்துக்காக லேண்ட் பப்ளிக் பர்பஸ் சொல்லி ஒரு லேண்ட் எடுக்கிறீங்க, அந்த பர்பஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? லேண்ட் அட்லீஸ்ட் நீங்க வேற பர்பஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா நான் கொடுத்துறேன் கண்டுக்காம விட்டுருங்க விஷயம். சார் இதுல மண்டையை உடைக்கிறது பெரிய விஷயம் இல்ல சார். இன்னைக்கு எவ்வளவு நம்ம நாட்டுல அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருந்ததுன்னா 14.6 கோடி ஹெக்டேர்ஸ் ஆஃப் லேண்ட். அதுல இப்ப இந்த மாதிரி பர்பஸுக்கு எவ்வளவு அக்ரிகல்ச்சர் லேண்ட் தேவைப்படுகின்றது என்றால் இதுல 14.6 கோடிக்கு ஹெக்டேர்ல மேக்சிமம் போனா வெறும் 5% தான் நாம் எடுக்க போகின்றோம். இன்னைக்கு அதை விட நாராயணன் பிளீஸ் ஒன்னே சொல்லிடுறேன். அதாவது இப்பவே பாத்தீங்கன்னா 2011 முன்னாடி 2001 இதெல்லாம் எவ்வளவு லேண்ட் தானாகவே அவங்க வித்துட்டு போயிருக்காங்க பல்வேறு பர்பஸஸ். இட் இஸ் மோர் தென் 7%. ஆகவே நாம ஒரு நல்ல காரியத்துக்காக அக்ரிகல்ச்சர் மேக்சிமமே நாங்க 5% தான் எடுக்க போகிறோம். உங்களுக்கு 2013 தெரியல. நான் திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். அரசாங்கம் இதற்கு வைக்கக்கூடிய ஒரு மாற்றத்துக்கு வைக்கக்கூடிய ஒரு காரணம் நாங்க விவசாயிகளுடைய நலனை பாதிக்கணும்னு செய்யல.
ஆனா இதுல அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய விளக்கத்தை அட்ஜஸ்ட் கோட்டிங். அதே சமயத்துல இது பொருளாதார வளர்ச்சியை நீண்ட கால அடிப்படையில ஒரு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலா அரசாங்கத்துக்குள்ளேயும் முந்தைய ஆட்சியிலும் இருந்தது. உண்மையே இல்லை. நான் மறுபடியும் சொல்றேனே, ஒரு காந்தியுடைய மகாத்மா காந்தி வழியில நாங்க வந்தவங்க. காந்தி என்ன சொன்னாரு, ஒரு வேலையை செய்யிச்சே பல பேருக்கு பாதிப்பு வரலாம், ஆனா எங்களுடைய உரைக்கல் என்ன, தி வீக்கஸ்ட் ஆஃப் தி வீக், புவரஸ்ட் ஆஃப் தி புவர். இதுல யாரு இந்தியாவில வீக்கு, அதானியும் அம்பானியுமா, பணக்காரர்களா இல்ல ஏழை விவசாயிகளா? இவர் விவசாயிகளின் விரோதி மோடி, ஆனாலும் இவர் இப்படித்தான் இருப்பாரு. பணக்காரங்க சூட்டு கூட்டு போட்டு ஆட்சின்னு ஏன் சொல்றாங்க? அப்போ ஏன் கோபம் வருது? சூட்டு கோட்டு போட்டு ஆட்சி தானே அவங்களுக்கு தான். ஆனந்த் சர்மா விவசாயிகளுடைய விரோதியா? அவர் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதுறாரு. இன்னைக்கு என்ன நீங்க எதிர்க்கிறீங்களோ இது வந்து நீண்ட கால அடிப்படையில் இம்ப்ராக்டிகாலிட்டிஸ் இந்த பில்ல நிறைய இருக்கு பாருங்க. இது வந்து நீண்ட கால அடிப்படையில் மறுத்தாதான் நீங்க பேசுறீங்க. சொல்றேன் விவசாயிகளுடைய விரோதி. நீங்களும் மத்தவங்க மாதிரி பேசுறத குறுக்கறதுல அதிகமா பேசுறதுல வல்லுநர். ஆனந்த் சர்மா ஒத்துக்கிட்டாரு. இருங்கய்யா, ஆனந்த் சர்மா ஒத்துக்கிட்டாரு. அப்போ வந்து விச் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் சொல்லுங்க? இண்டஸ்ட்ரீஸ் துறை. ரைட். அவருடைய வேலை என்னங்க நீங்க சொல்லுங்க? காமர்ஸையும் இண்டஸ்ட்ரியும். இண்டஸ்ட்ரிக்காக பேசுறதுதான் அவர் வேலை, மக்களுக்காக பேச மாட்டாரோ? ஆமா, உண்மை. மக்களுக்கு நான் சொல்லிடுறேன். கேள்வி கேட்கச்சே பதில் சொல்லுங்க, நான் பேசி முடிச்சு உங்களுக்கு அவர் இண்டஸ்ட்ரியோட மினிஸ்டரா இருக்குச்சு. he is a representative and pushing the his ministry. நீங்க ஒரு இதுக்கு அட்வொகேட்டா இருக்குச்சு, அதை பேசுவீங்க. ஆனா ஒரு பிரதமரோ ஒரு கட்சியோ பேலன்ஸ் பண்ண வேண்டிய பொறுப்புடையவர் இல்ல. முக்கியமாக நாட்டில் நான் மறுபடியும் தெளிவா சொல்றேன், இதுல வந்து ஏழைகள், அதனால்தான் நாங்க ஏழைகள் இருக்கோம், அவங்க பணக்காரர்கள் விவசாய வளர்ச்சி எந்த அளவுக்கு முக்கியமோ நிச்சயமா நாங்க அதை மறுக்கல. ஆனந்த் சர்மா அது மறுபடியும் சொல்றேன், அவர் இண்டஸ்ட்ரி மினிஸ்டரா இருக்கிறதால அதைத்தான் அவர் சொல்லணும். அவர் சொல்லலன்னா அவர் அந்த வேலையை செய்யல, கோயாவில்லன்னு சொல்லியிருப்போம். ஓ, புரியுதுங்களா? மினிஸ்டர் அப்படிங்கிற ஏழை மக்களுக்கு எதிராக, ஏழை மக்களுக்கு எதிராக இல்ல, அவருடைய பார்வை இப்படித்தான் இருக்கும். குதிரைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில குதிரைக்கு லகான் போட்ட மாதிரி அவருக்கு தொழில் வளர்ச்சி தான் முக்கியம். ஆனா நாட்டுடைய பிரதமரும் நாட்டினுடைய முக்கிய கட்சியும் எது நல்லதுன்னு பார்த்து செய்யணும். எங்களுக்கு இண்டஸ்ட்ரி வேண்டாம்னு சொல்லல, ஆனா பணக்காரர்களுக்கு மட்டும் செய்யாதீங்கன்னு சொல்றோம். 30-25% அவங்களுக்கு குறைச்சிட்டு ஏழைகளுக்கு ஒண்ணும் செய்யாம இதுல அடிக்கிறீங்களே, ஏன் ஹெல்த்ல அடிக்கிறீங்க, ஏன் எஜுகேஷன் அடிக்கிறீங்கன்னு கேட்கிறோம். இது நியாயமான கேள்வி தான். இந்த நாட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங் இல்ல, ஒரு நாட்டுடைய சார். இப்ப எப்ப பார்த்தாலும் இவர் இன்னும் இவங்க தான் ரொம்ப ஏழைக்காக உதவி பண்ணாம சொல்லியாச்சு நண்பரே. அதனால நான் என்ன சொல்றேன்னு, இப்ப முதல் பாயிண்ட் 2022 வரைக்கும் எல்லாருக்கும் வேண்டும் அப்படின்னு முயற்சி செய்து கொண்டிருப்பது, அது வந்து ஏழைகளுக்கா பணக்காரனுக்கா, முகேஷ் அம்பானிக்கா மத்த பெரிய ஆட்களுக்கா? ரெண்டாவது மன்ரேகா அப்படின்னு அதை பத்தி பேசினார். 40,000 கோடிகள் ஒதுக்கி இருக்கிறோம். கிராமத்துல போய் தமிழ்நாட்டில் அல்லது முத்ரா பேங்க் என்று ஏழைக்கா பணக்காரனுக்கா? அடுத்தது பெண் குழந்தைகள் ஏழைக்கா பணக்காரனுக்கா? அனைவருக்கும் ஹவுசிங் என்று சொல்லப்பட்டது, அது ஏழைக்கா பணக்காரனுக்கா? அல்லது அட்டல் பென்ஷன் என்று சொல்லப்படுகிறது, அது ஏழைக்கா பணக்காரனுக்கா? ஆகவே இதெல்லாம் இவங்களை கிளாரிஃபை பண்ணணும். வாயில வந்த அப்புறம் எதையோ பேசுறது, அதாவது கட்டி கொடுத்த வார்த்தையும் கட்டி கொடுத்த சோறும் சொல்லிக் கொடுத்த வார்த்தையும் ரொம்ப நாள் தாங்காதுங்கிற மாதிரி நண்பர் ராகுல் காந்தி இருக்காரு. ஒரே இந்த பில் வந்து ஒரிஜினலா வந்தது
எல்லோருடைய ஆதரவும் பிஜேபியும் சேர்த்து ஆதரித்து ஏன் இதை பார்லிமெண்ட்ல ஒரு ஹெல்த்தி டிபேட்ல ஏன் இப்படி நாங்க அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துதான் தீர்வோம் இல்லாம இருக்கவே செய்கிறது. பல திட்டங்களை திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் சொன்னார், இது ஏழைகளுக்கா பணக்காரர்களுக்கா அப்படின்னு. நிச்சயமா அதுல பல திட்டங்கள் ஏழைகளுக்கான திட்டம். அதே போல இந்த ஒரு மசோதாவை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுடைய நலன் என்று கருதி பாரதிய ஜனதா ஆதரித்த பல விஷயங்கள் இன்று மாற்றப்படுகிறது. அது ஏழைகளுக்கா பணக்காரர்களுக்காங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ராகுல் காந்தி மோடி மீது குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார், இது சூட்டு பூட்டு சர்க்கார், இது தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் எதிரான சர்க்கார் என்று. அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதா? நேயர்கள் கருத்து என்ன கேட்கலாம். நரேந்திர மோடி மீதான ராகுல் காந்தி குற்றச்சாட்டு அரசியல் என்று 40%, அர்த்தம் உள்ளது என்று 55%, ஆய்வு தேவை என்று 5% சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஒரு குற்றச்சாட்டு அரசியல் காரணத்துக்கானது என்று 40%, அர்த்தமுள்ள குற்றச்சாட்டு தான் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு என்று 55%, ஆய்வு தேவை என்று 5% சொல்லிவிடுகிறார்கள். ஒரு இதே போன்று இன்னைக்கு இந்த ஒரு டிபேட் தான் எந்த அளவுக்கு பார்லிமெண்ட் இந்த விவகாரத்தை எப்படி கையாளுகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன முன்னோட்டம் சொல்லலாம். இதே போல கூச்சலோடு அமளியோடு பாராளுமன்றம் இந்த விவகாரத்தை விவாதித்து வருகிறது. ஆர்டினன்ஸ் ஏற்கனவே ஒரு அவசர சட்டம் மூலமாக வந்திருக்கிறது. 2 முறை திரு அமெரிக்க நாராயணன் சொல்வது போல வந்திருக்கிறது. இது சட்டமாக பார்லிமெண்டுடைய ஒப்புதலோடு, அதாவது ஏற்கனவே நாடாளுமன்ற மக்களவை இதற்கு ஏற்பு தெரிவித்திருக்கிறது, மாநிலங்களவை ஏற்பு தெரிவிக்குமா, இது மக்கள் நலன் சார்ந்ததா இல்ல தொழில் வளர்ச்சி மட்டும் மையப்படுத்தியதா, விவசாயிகளுக்கு எதிரானதா, ரெண்டுத்தையும் பேலன்ஸ் செய்யக்கூடியதா? காலம்தான் பதில் சொல்லும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற 3 விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். ஆயுத எழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. ஜெயலலிதா அவர்களுக்கு, தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு சொத்து வழக்கில் பெங்களூரு தனி நீதிமன்றம் சென்ற ஆண்டு செப்டம்பர் இறுதியில் அவருக்கு தீர்ப்பை வழங்கியது. அதற்கு பிறகு பெயில் பெட்டிஷன் உச்சநீதிமன்றத்துக்கு செல்ல பெயில் வழங்கிய உச்சநீதிமன்றம் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள் இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறது. இந்த நிலையில் தான் சமீபத்தில் எதிர்பாராத பல திருப்பங்கள் இந்த வழக்கில் எழுகின்றன. அரசு தரப்பு வழக்கறிஞராக பவானி சிங்கை நியமித்தது செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியில அந்த வழக்கில் இன்னும் ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன் வரல. அது நீடித்து செல்ல நீதிபதிகளுக்கு இடையே, அந்த 2 பெஞ்ச் நீதிபதிகளுக்கு இடையே கருத்து முரண்பாடு, அதாவது 2 நீதிபதிகளும் ஒவ்வொரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள், ஒரு ஸ்பிளிட் ஜட்ஜ்மெண்ட் வருகிறது. ஆக இதை ஒரு மேம்பட்ட ஒரு பெஞ்ச், 3 நபர்கள் 3 நீதிபதிகள் அடங்கிய ஒரு பெஞ்ச் விசாரிக்கும் என்று உத்தரவிடப்படுகிறது. அது உடனடியாக அமைக்கப்படுகிறது. திமுக தலைவர் கருணாநிதி உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் இதில் சில கேள்விகளை எழுப்புகிறார்கள். ஜெயலலிதா சொத்து வழக்கு எப்படி இவ்வளவு விரைவாக, ஒரு மேல்முறையீடு வழக்கானது எப்படி இவ்வளவு விரைவாக நகர்கிறது? நாட்டில் எத்தனையோ வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட வழக்குகள்ல கூட அது அமையாமல் இருக்கிறது. இது எப்படி இவ்வளவு விரைவாக நடக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புகின்றன எதிர்க்கட்சிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் எழுப்புகிறது. நீதிமன்றத்துடைய இயல்பான ஒரு நடைமுறை இதில் சந்தேகிக்க என்ன எழுகிறது, என்ன இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதமும் எழுகிறது. நீதிமன்றத்தை திமுக சந்தேகிக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இன்னொரு பக்கம் சக்தி வாய்ந்த பிரமுகர்கள், ஒரு அரசியல் பிரமுகர்கள், சக்தி வாய்ந்த பிரமுகர்கள் அப்படிங்கும் பொழுது இது ஒரு வழக்கு விசாரணை விரைவாகவும் மற்ற சாமானியர்களுக்கு தாமதமாகவும் நடக்கிறதோ அப்படிங்கிற பொதுவான கேள்வியும் எழுகிறது. விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சி. ஜெயலலிதா வழக்கை அரசியலாக்குகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஒரு நீதிமன்றத்துடைய நடவடிக்கை அரசியலாக்கப்படுகிறதா, இல்ல இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் விரைவாக கையாளப்படுவது சில சந்தேகங்களை எழுப்புகிறதா? விவாதிப்போம். இந்த விவாதத்தில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் வழக்கறிஞர் சுமித்ரா அவர்களும், அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் திரு ஜெயராஜ் அவர்களும், செய்தி தொடர்புத்துறை இணைச் செயலாளர் திரு ஜெயராஜ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே இணைகிறார்கள்.
நான் என்னுடைய முதல் கேள்வியை வழக்கறிஞர் சுமித்ரா அவர்கள்ட்ட தான் கேட்க இருக்கின்றேன். 3 கோடிக்கு மேல வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. அதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் அமைக்கணும். இந்த பவானி சிங் வழக்குல போல ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இல்ல ஒரு லார்ஜர் குவெஸ்டின் எழுந்து ஒரு லார்ஜர் பெஞ்ச் விசாரிக்கணும் அப்படின்னு ஏற்கனவே பல உத்தரவுகள் இருக்கின்றன. என்னுடைய நினைவு சரியா இருந்தா 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் இது போல அமைக்கப்படாம, கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் அமைக்கப்படாம, ஒரு ஹையர் பெஞ்ச் அமைக்கப்படாமல் இருக்கின்றன. ஆனா இவ்வளவு விரைவாக இந்த ஒரு வழக்கு, இந்த ஒரு லார்ஜர் பெஞ்ச் அமைக்கப்படுது, விரைவாக இது ஒரு காலக்கெடு போட்டு நடக்குது அப்படிங்கும்போது சில கேள்விகளை எழுப்புகிறார் திமுக தலைவர். இதுல முகாந்திரம் இருப்பதா நீங்க நினைக்கலையா? இல்ல, திமுக தலைவருடைய இந்த அறிக்கை நீதி சரியாக வழங்கப்பட வேண்டும் என்ற அக்கறை உள்ளது போல் தெரியவில்லை. அதாவது பலமுள்ள எதிராளி வீழ வேண்டும், அதன் பலனை அறுவடை செய்ய வேண்டும் என்ற சுயநல நோக்கம்தான் வெளிப்படுகிறது. இப்ப நீங்க கேட்டீங்க, ஏற்கனவே நிறைய கேசஸ்ல கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் அமைக்கணும், அதெல்லாம் பெண்டிங்ல இருக்கும்போது இந்த வழக்கிற்கு மட்டும் ஏன் இவ்வளவு விரைவாக செய்கிறார்கள் என்று. அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி ஜாமீன் மனு விசாரணைக்கு வரும்போது இந்த அப்பீல் கர்நாடக உயர்நீதிமன்றத்திலே நடப்பதற்கு ஒரு காலக்கெடுவை விதித்து உச்சநீதிமன்றம் அதன் பெயரில் தான் ஜாமீன் வழங்கியது. இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அதுல இருந்து கேள்வி எழுப்புறார். இல்லங்க, இது சாதாரண, இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருவேறு மாவட்ட நீதிமன்றங்களில் ஒரே காஸ் ஆஃப் ஆக்ஷன்ல இருக்கிற ஒரு வழக்கு நடைபெறும் போது ஒரு டிரான்ஸ்பர் சிஎம்பி என்ற ஒரு மனுவை தாக்கல் செய்வார்கள். அந்த டிரான்ஸ்பர் சிஎம்பி நம்முடைய உயர்நீதிமன்றத்தில் வரும்போது ஒரு வழக்கு இன்னொரு வழக்குடன் சேர்க்கப்படும். அப்படி சேர்க்கக்கூடிய வழக்கில் கூட நீதிமன்றம் ஒரு கால அவகாசத்தை பிக்ஸ் பண்ணும். இது குடும்ப நல நீதிமன்றங்களில் பெரும்பாலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எத்தனையோ ஆயிரம் வழக்குகள் தேங்கி இருந்தாலும் உயர்நீதிமன்றம் கால அவகாசம் விதிக்கக்கூடிய வழக்குகளில் டே டு டே பேசிஸ்ல நம்ம குடும்ப நல நீதிமன்றங்களில் ட்ரையல் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது 18 ஆண்டுகள் ஒரு வழக்கினுடைய விசாரணை நீண்டு செல்லும் போது வழக்கை இழுத்தடிக்கிறார்கள் என்று கூப்பாடு போடுகிறார்கள். அதையே சரி, நீதி விரைவாக கிடைக்க வேண்டும், தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி என்ற கோட்பாட்டுக்கு இணங்க ஒரு கால அவகாசத்தை உச்சநீதிமன்றம் வகுத்து கொடுத்தால் என்னமோ நடக்கிறது என்ற சந்தேகத்தை எழுப்புகிறார்கள். இப்ப புரிஞ்சுக்கொள்ள முடியுது. ஆனா என்னுடைய கேள்வி, இப்போ ஒரு ராஜீவ்காந்தி கொலை வழக்குல சில கேள்விகள் எழுப்பின. ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வந்தது, ஒரு தூக்கு தண்டனை கைதியை நம்ம வெளியில விடலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் வரல. அதுவும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் விசாரிக்கப்படணும் அப்படின்னு உத்தரவிட போடுது. ஆனா இன்னி வரைக்கும் அந்த ஒரு பெஞ்ச் உட்காரல, ஆல்மோஸ்ட் a year. அதுலலாம் இந்த ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் அமையறதுல இவ்வளவு தாமதம் இருக்க, தீர்ப்பு வருகிறது ஒரு லார்ஜர் பெஞ்ச் விசாரிக்கும் அப்படின்னு டே ஆர் டூ அமைக்கப்படுது அப்படிங்கும்போது இந்த ஒரு கேள்வி. அதாவது ராஜீவ்காந்தி கொலை வழக்கை இந்த வழக்குடன் ஒப்பிட்டு நாம் பார்க்க முடியாது. ஏன்னா அதுல குவெஸ்டின் ஆஃப் லா என்பது மிகவும் அதிகமான ஒன்று. தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்திலே அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பது அன்றைய மத்திய அரசு அப்பீல் செய்கிறது. அப்போ தமிழ்நாடு அரசுக்கு அந்த இமிகிரேஷன் லாஸ், சில குற்றவாளிகள் இலங்கையிலிருந்து கள்ளத்தனமாக விசாரிக்கப்படணும். அது அமைந்து இந்த ஒரு விசாரணை தாமதமான இந்த ஒரு நீங்க சொல்லக்கூடிய அனைத்து வழக்குகள் அது அமையறதுலே இவ்வளவு தாமதம் அப்படிங்கும்போது இது உடனடியாக அமைக்கப்படுது. ஏற்கனவே ஒரு லார்ஜர் பெஞ்ச் அமைய வேண்டிய பல விஷயங்கள்ல அது பெண்டிங்ல இருக்க, இது வருது உடனடியாக அமைக்கப்படும் போது இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இப்போ சட்டம் வளைந்து கொடுக்கிறது, அம்மையார் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்காக சட்டம் வளைந்து கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு காட்சிப்பாடு வெளிப்படுகிறது என்றால் இந்த மாதிரியான ஒரு முரண்பட்ட தீர்ப்பு வந்திருக்காது. அதான் திரு ஜெயராஜ் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். நீங்க என்ன சொன்னீங்க, 18 வருஷம் ஜெயலலிதா அந்த வழக்கை இழுத்தடித்தார் அப்படின்னீங்க. இப்போ இந்த ஒரு வழக்கானது விரைந்து முடிக்கணும் அப்படின்னு ஜெயலலிதா கோரிக்கை வைக்கல, நீதிமன்றம் சொல்லுது, நடக்குது. தாமதமானா ஏன் தாமதம்னு கேக்குறீங்க, விரைந்து நடந்தா ஏன் விரைவா நடக்குதுன்னு கேக்குறீங்க. அதுவும் இதுல என்ன தவறுன்னு கேட்கிறேன். ஏனென்றால் இந்த மாதிரியான கிரிமினல் வழக்குகள், அதுவும் இந்த மாதிரி கரப்ஷன் சார்ஜஸ் இருக்கக்கூடிய வழக்குகள் விரைவா முடிக்கப்படணும் அப்படின்னு எல்லாரும் ஏற்றுக்கொண்ட நீதித்துறையில தொடர்ந்து அதை நோக்கித்தான் எல்லாரும் பாடுபட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இதுல நீங்க சந்தேகம் எழுப்புறதுக்கான என்ன முகாந்திரம் இருக்கிறது? நீங்கள் சொல்லுவீர்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. 18 ஆண்டுகள் ஜெயலலிதா அம்மையார் வழக்கு இழுத்தடிக்கிறாங்கன்னு ஜஸ்டிஸ் மதன் பி லோக்கூர் அவருடைய நீதி தீர்ப்புல சொல்றார். ஒரு கிரிமினல் வழக்கு எப்படி நடத்தக்கூடாது என்பதற்கு இந்த வழக்கு தான் உதாரணம் சொல்றார். நீங்க ஒண்ணுல ஒரே ஒரு உதாரணம் சொல்ல, 14/6/1996 ஃபர்ஸ்ட் பிஜே கோர்ட்ல மனு போடப்படுது. சொத்து குவிப்பு வழக்கு முதல் பெட்டிஷன் நம்பர் பண்ணப்படுது 96.
என்னைக்கு தீர்ப்பு வருது? ரெண்டுத்தையும் நீங்க ஒப்பிடுறீங்களா? ராஜீவ்காந்தி கொலை வழக்குல 20 வருஷம் குற்றவாளிகள் உள்ள இருக்காங்க. 24 மணி நேரத்தில் ஒரு பெஞ்சை அமைக்க வேண்டிய நிர்பந்தம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இருந்தது எப்படி? தவறுன்னு வழக்கை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் செய்யப்பட்டது. ஒரு நல்லா புரிஞ்சுங்க. இங்க பாருங்க, இது ஜூலியருடன் பத்திரிகை, திமுக பத்திரிகை, ஒரு குறிப்பிட்ட நீங்க பாருங்க, இதுல வரக்கூடிய வார்த்தை சவுதாலா அங்கிட்டு, ஜெயலலிதா இங்கிட்டு. இங்க நான் என்ன கேட்கிறேன், நிறைய பத்திரிகை இல்ல, நான் கேட்கறது 123 நாள் சவுதாலா ஜாமீன்ல வர முடியல, அதே ஊழல் வழக்கு தானே. ரெட்டி பிரதர்ஸ் ஜாமீன்ல 1 வருஷம் வர முடியல, அதே ஊழல் வழக்கு தானே. ஜெகன்மோகன் ரெட்டி 1 வருஷம் உள்ள இருந்தால் அதே ஊழல் வழக்கு தானே. 21 நாளில் ஜெயலலிதா அம்மையாருக்கு எப்படி பெயில் கொடுக்கப்பட்டது? சரி, ஜெயலலிதா அம்மையாருக்கு வயது ஊழல் வழக்கு பல வழக்குகள்ல ஜாமீன் உடனடியா கிடைத்த முன்னுதாரணங்கள் இல்லாமல் இருக்காங்க. 21 நாளில் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட குற்றவாளிக்கு எந்த நீதிமன்றம் இப்படி விரைவாக ஜாமீன் கொடுத்திருக்கிறது? ஒரு வழக்கு சொல்லுங்க. 18 வருஷம் இருக்காங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். 18 வருஷம் இந்த கேஸ் நடந்தது சுப்ரீம் கோர்ட்லயும். எத்தனை முறை அதிமுக தரப்பிலே மனு போட்டிருக்கிறார்கள், எத்தனை முறை உச்சநீதிமன்றம் ஜெயலலிதா அம்மையாரை கண்டித்திருக்கிறது. ஒரு முறையாவது பேராசிரியர் தரப்பை அல்லது திமுக தரப்பை நீங்கள் தான் இந்த வழக்கை இழுத்தடிக்கிறீர்கள், நீங்கள் தான் காரணம் என்று இரண்டு தரப்பும் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு லேடி பேசிஸ்ல விசாரிக்கணும் என்பதை தாண்டி செக்ஷன் தெளிவாக சிஆர்பிசி தெளிவாக சொல்லுகிறது, 24(1) தெளிவா சொல்லுது, அந்த மாநிலத்தினுடைய வழக்கறிஞரை அந்த மாநில அரசு தான் நியமிக்க வேண்டும் என்று தெளிவாக சட்டம் இருக்கின்ற பொழுது தேவையில்லாமல் பவானி சிங்கே வேண்டும் என்று கேட்டு மனு போட்டது ஜெயலலிதா அம்மையார், திமுக. இந்த நீதிபதி தான் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று இந்திய சட்ட வரலாற்றிலேயே எந்த குற்றவாளியும் போடாத ஒரு வழக்கை ஜெயலலிதா அம்மையார் போட்டார். அப்ப நீதிமன்றம் உங்களிடம் கருணை காட்டுகிறது, கரிசனம் காட்டுகிறது, பரிவு காட்டுகிறது. எப்படி இப்படி உங்களுக்கு எனக்கு இப்படி நடக்குமா? உச்ச நீதிமன்றத்தின் நடைமுறை உங்களுக்கு தெரியும். எப்படி ஒரே சந்தேகம் எழுப்புறீங்க? ஜெயலலிதா மீதா, நீதித்துறையின் மீது, சுப்ரீம் கோர்ட் மீது ஆணித்தரமா சொல்றேன். இல்ல, அதற்கான ஒரு ஆதாரம் இருக்கு. ஜெய வழக்கை பொறுத்த வரைக்கும், ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் விரைவாக நடவடிக்கைகள் நடக்கின்றன. இந்த ஒரு வழக்கில் மட்டும் ஏன் இவ்வளவு கூடுதல் அக்கறை காட்டப்படுகிறது அப்படிங்கிற கேள்வியை திராவிட முன்னேற்ற கழகம் கேட்கிறது. இந்த ஒரு வழக்குடைய நீதிமன்ற நடவடிக்கையை அரசியலாக்கப்படுகிறதா இல்ல சந்தேகத்தில் முகாந்திரம் இருக்கிறதாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த விவாதத்தில் நம்முடைய வழக்கறிஞர் சுமித்ரா சக்கரவர்த்தி அவர்களும், அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்கறிஞரும், அதே போல ஊடக தொடர்புத்துறை இணைச் செயலாளருமான ஜெயராஜ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். சுமித்ரா அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன், எல்லா வழக்கும் விரைந்து முடிக்கப்படணும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் திரு ஜெயராஜ் அவர்கள் தான் விளக்கணும். ஒரு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியோ நீதிமன்றத்தையோ சந்தேகப்படுறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கறத we have to place on record. அதே வேளையில எல்லா வழக்கும் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படணும். ஆனா நீதிமன்றத்துக்கே இந்த ஒரு கருத்து இருக்கா இல்லையா? அதாவது சக்தி வாய்ந்தவர்கள், அரசியல் பின்புலம் உள்ளவர்கள், அதே போல பணக்காரர்கள், இவர்களுடைய வழக்குகள் விரைந்து முடிக்கப்படுவதும், சாதாரண சாமானியர்களுடைய வழக்குகள் அப்படியே பின்தங்கி போவதும் யதார்த்தமாக, நடைமுறை யதார்த்தமாக இருக்கிறதா? 3 கோடி வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல பல கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச், ஹையர் பெஞ்ச் அமைக்கப்படாமல் இருக்கிறது. சாதாரண மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகமும், சக்தி உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகம் இருக்கிறது அப்படிங்கிறது நீதிமன்றத்துடைய கருத்தாகவும் இருக்கிறது. திருமதி சுமித்ரா, முதல்ல நான் என்னுடைய சகோதரர் இப்போது வெளிப்படுத்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மீதான ஒரு களங்கம் சுமத்தக்கூடிய ஒரு கருத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அந்த கண்டனத்தை நான் இங்கு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்தது இந்த மாதிரியான வழக்குகளில் பணக்காரர்களுக்கும் சக்தி வாய்ந்தவர்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் கன்சிடரேஷனை நீதிமன்றம் வழங்குகிறதா அப்படின்னு கேட்டா கிடையாது.
ஜாமீன் மனு விசாரணைக்கு வருகிறது. சாரி ஃபார் இன்டரப்ஷன். இதை திரு ஜெயராஜ் தெரிவிக்கல, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தெரிவிக்கல, உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. BS சௌஹான் சொல்லியிருக்கிறார், இது வந்து அதிகாரமிக்கவர்கள் பணக்காரர்களுடைய கோர்ட்டாக மாறி வருகிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருகிறது. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வேகமான விஷயங்கள் எல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு BS சௌஹான் மட்டும் சொல்லல, HL தத்து சொல்கிறார். எந்த ஒரு வழக்கில் அப்படின்னா ஹரியானா முன்னாள் முதலமைச்சர் ஓம் பிரகாஷ் சௌதாலாவுடைய வழக்கில் சொல்கிறார். Look at the tragedy in our country. Quote, look at the tragedy in our country. Conviction was in January this year by trial court and the appeal had been heard. Such a quick hearing. In how many cases are we doing this? அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி கூட கேட்டிருக்கிறார். எல்லாருக்கும் இந்த ஒரு நியதி அப்படிங்கிறது இருக்கிறதாங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஒரு உச்ச நீதிமன்ற நீதியரசர் அவர்களுடைய ஒரு கோர்ட்டை விமர்சிக்கும் ஒரு தகுதி மற்றவர்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டால் நான் இல்லை என்றுதான் சொல்லுவேன். அப்படி கிடையாதுங்க. எடுப்பதும் விமர்சனம் இல்லாத நிலுவையில் இருக்கும் ஒரு வழக்கை பற்றி இப்படி அவதூறான ஒரு செய்தியை பரப்புவது என்பது இட் இஸ் ஷியர் கண்டென்ட் ஆஃப் தி கோர்ட். தலைமை நீதிபதியின் கோர்ட்ல கிருஷ்ணமூர்த்தி ஒரு வழக்கறிஞர் பெட்டிஷன் கொடுக்கிறாரு, டிராபிக் ராமசாமி பெட்டிஷன் கொடுக்கிறாரு. உண்மை அப்பாற்பட்டு நீங்க விலக்கி வேற ஒரு நீதிபதியை அந்த வழக்கு விசாரிக்க சொல்லுங்க. இது இந்த அமைக்கப்பட்ட இந்த லார்ஜர் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சினுடைய தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா அவர்கள் பிப்ரவரி 2012 இதே வழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு மனு அவர் முன்னாடி வரும்போது அவர் இந்த வழக்கு தாமதமாக நடைபெறுகிறது, இட் இஸ் a mockery of judiciary என்று சொல்லி அதை தள்ளுபடி செய்தவர் தீபக் மிஸ்ரா என்கின்ற இந்த தலைமை. இந்த மூன்று தீபக் மிஸ்ரா மீதோ அவர்கள் மீதோ நிச்சயமாக நம்ம ஒரு களங்கம் சுமத்தவோ குற்றச்சாட்டு வைக்கவோ ஆதாரம் இல்ல. அதே வேளை தத்துவம் கோட் பண்றேன், இது சாதாரண மனிதர்களுடைய கேஸ் நடக்குமா? ஓம் பிரகாஷ் சௌதாலாவுடைய கேஸ் குறிப்பிடுகிறார். அதே போல BS சௌஹான் வந்து சாதாரண மனிதர்களுக்கு இந்த வேகம் கிடைக்குதான் கேட்கிறார். இது சாதாரண மனிதர்கள் கேட்கல, உச்ச நீதிமன்றத்துடைய உயர்ந்த ஜஸ்டிஸ் கேட்கறது. இப்படி கேட்கறது வந்து அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க பின்னாடி என்ன சொன்னாங்கிறத டெலீட் பண்ணிட்டு அந்த கோர்ட்டை மட்டும் தான் எடுத்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த ஒரே ஒரு விஷயம், அக்டோபர் 17 இந்த ஜாமீன் மனு விசாரணைக்கு வரும்போது நான் அந்த உச்ச நீதிமன்றத்தில் அந்த நீதிமன்ற அறையில் நானும் இருந்தேன். அந்த இடத்துல வந்து ஒரு எதிர்ப்பு எழும்போது ஜாமீன் வழங்கக்கூடாது என்று சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் கிட்டத்தட்ட 25-30 நிமிடங்கள் தன்னுடைய வாதுரையை எடுத்து வைக்கும் போது தமிழ்நாட்டில் சில சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நடக்கின்றது என்றெல்லாம் அவர் தன்னுடைய கடினமான எதிர்ப்பை பதிவு செய்யும் போது நீதியரசர் அவர்கள் அந்த இடத்துல அந்த கான்டெக்ட்ல நாங்கள் ஜாமீன் வழங்கினாலும் 18 ஆண்டுகள் இந்த வழக்கு இழுத்தடிக்கப்பட்டது போல் அப்பீலிலும் நடக்கக்கூடாது என்றுதான் அந்த டைம் பிரேமை பிக்ஸ் செய்கிறார்கள். அப்பொழுதும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழக்கறிஞரிடம் அவர்கள் சொல்கிறார்கள், டிசம்பர் 18 முன் அந்த அப்பீலுக்கான பேப்பர் புக் ரெடி செய்து கர்நாடக உயர்நீதிமன்றத்திலே நீங்கள் தாக்கல் செய்யவில்லை என்றால் இந்த ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுவிடும், ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டுவிடும் என்று ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷனில் தான். அப்போ இது எப்படி இருக்குன்னா அதை பிரித்து பார்க்காமல் சாதகமாக செல்கிறது என்று ஒரு அரசியலாக்கும் ஒரு நோக்கத்துடன் தான் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர எல்லாத்தையும் விமர்சனம் செய்யுங்க. ஜஸ்டிஸ் வகேலா மாத்துறது அப்படிங்கிறது ஏற்கனவே கொலிஜியம் எடுத்த முடிவு. அதுக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் எப்ப போடுறாங்க எந்த ஒரு வழக்கும் விரைந்து முடிக்கப்பட வேண்டும். எந்த ஒரு வழக்கும் விரைந்து முடிக்க வேண்டும். நீங்கள் என்ன சொன்னீங்க 18 வருஷம் வழக்கு நீட்டிக்கப்படுது அப்படின்னு. உண்மை இப்போ விரைந்து முடித்தா ஏன் விரைந்து முடிக்கலாம்? அமைக்கப்படல ஒரு கிளாரிட்டி இல்லாத போது நீங்க வந்து ஏன் இவ்வளவு தாமதம் நீங்களே தான் கேட்டிருப்பீங்க. ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் நீங்க ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது இந்த வழக்கில் உங்களுக்கு என்ன அரசியல் நோக்கம் இல்ல? குற்றம் குற்றவாளிக்கு அவர்களுக்கு தெளிவாக உரிமை இருக்கிறது தங்கள் தரப்பை டிஃபென்ஸ் செய்வதற்கு, அதிலிருந்து விடுபடுவதற்கு எல்லா வகையிலும் நம்ம உபயோகப்படுத்தலாம். ஆனால் சட்டத்திற்கு உட்பட்டு சட்டத்திற்கு புறம்பாக செய்யப்படுகிற சலுகைகள், சட்டத்திற்கு புறம்பாக நீங்கள் செய்கிற விஷயங்களை தான் நாங்கள் சொல்லுகிறோம். இங்க என்ன சார் சட்ட
நாங்க எந்த விதமான வரைமுறையும் கிடையாது. சந்தேகம் எழுப்பதற்கு எனக்கு எல்லா உரிமையும் உண்டு. எனக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஒரு நிமிஷம். நீதிபதி குண்டாவை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தி இதே தமிழ்நாட்டில் என்னவெல்லாம் பண்ணார்கள். ஆதரித்து பேசுகிறார்கள். நீதிபதியை அவமதிப்பீர்கள், நீதிபதியை பற்றி சூரட்டி ஓட்டுவீர்கள், நீதிபதியை கண்டித்து போடுவீர்கள். இப்படி விமர்சிக்க கூடாது. நான் இந்த வார்த்தையை பெட்டிஷனாக ஒரு வழக்கறிஞர் கொடுத்ததை நான் இங்கே சொல்றேன். ஒரு வழக்கறிஞர் கொடுக்கிறாரு. எனக்கு தரித்த தோல் இருக்கிறது. இப்படிப்பட்ட விமர்சனங்களை தாங்குவதற்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஓபன் கோர்ட்ல கமெண்ட் பண்றாரு. இதுவரைக்கும் எந்த சீஃப் ஜஸ்டிஸ் அது மாதிரி பண்ணிருக்காங்களா? நான் என்ன கேட்கிறேன் சார், எந்த ஒரு நீதிபதியுடைய செயலையும் யாரும் இந்த மாதிரி விமர்சிக்க வாய்ப்பு இருக்கிறது. எந்த தலைமை நீதிபதி யார் விமர்சித்திருக்கார்கள்? இப்படி யார் இப்படி பேசியிருக்கார்கள்? பல தலைமை நீதிபதிகள். என்ன கேட்கிறேன், சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு தலைமை நீதிமன்றம் நடந்து கொள்ளணும் நான் கேட்கிறோம். அதுல தப்பே கிடையாது. இன்னொன்னு, மற்றவர்களுக்கு இந்த கரிசனத்தை 20 ஆண்டுகள் ஜெயில இருக்கிற குற்றவாளிகளுக்கு ஏன் காட்ட மறுக்கிறீங்க? 24 மணி நேரத்துல ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சை அமைக்க வேண்டிய அவசியம் என்ன? திரு ஜெயராஜ், திமுக தலைவர் கருணாநிதி முன்பாக திரு கோசிமணி அவர்கள் சொல்கிறார், நீதிபதிகள் வானத்திலிருந்து குதித்தவங்க இல்ல அப்படின்னு. நீங்க இதை தாண்டி இல்ல, நீங்க அப்படி இப்படி என்று சொல்வதை விட வழக்கில் நீங்கள் பேசினால், வழக்கை நீங்கள் விசாரித்த பேசினால் பாருங்க, 66 கோடி ரூபாய் 517% அதிகமா வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்தாங்க. 66 கோடியும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. 66 கோடி நிரூபிக்கப்பட்டது மட்டுமல்ல, 100 கோடி. எனக்கு ஒரு மைக்கேல் டி குண்டா என்ற ஒரு நேர்மையான நீதிபதி குமாரசாமி தன்னுடைய நீதிபதி என்ன சொல்ற, அப்பீல் நடந்த நீதிபதி 66 கோடி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துவது என்பதை இல்லை என்று மறுக்கும் வகையில் ஒரு ஆதாரத்தை கூட நீங்கள் கொடுக்கவில்லை. நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் ஆதித்தை நியமனம் செய்து நான் சரிபார்ப்பேன். ஒரு நீதிமன்றத்தை சொல்றாரு. அப்பீல் வழக்கு பார்த்துட்டு இருக்கு. அதுவல்ல பிரச்சனை. நீதிமன்ற நடவடிக்கையை நீங்க சந்தேகப்படுறதுக்கான என்ன முகாந்திரம் கேட்டாங்கல்ல, எங்கள் வழக்கை விசாரிக்கணும். எப்படி சார் ஒரு குற்றம் எனக்கு உரிமை இருக்கு சார். எனக்கு நான் வழக்கறிஞர் வைக்கலாம். உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கறிஞர் தான் வாதாட சொல்றது எந்த ஒரு நியாயம்? எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு எந்த வழக்கில் யாரு கேட்டாங்க? இல்ல, அப்ப இனிமேல் ஹைகோர்ட்ல போர்ட்போலியோ மாறுது. 320 420 இனிமேல் பிரசிடென்ட் வந்து கேட்பா, எனக்கு இந்த ஜட்ஜி தான் விசாரிக்கணும்னு. நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். சில சந்தேகங்களை திராவிட முன்னேற்ற கழகம் எழுப்புகிறது. எல்லா வழக்குகளும் விரைந்து விசாரிக்கப்பட வேண்டும். 3 கோடி வழக்குகள் தேங்கி இருக்கிறது அப்படின்னா எல்லா வழக்குகளும் விரைந்து விசாரிக்கப்படணும், எல்லாருக்கும் தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான கோரிக்கையா இருக்கலாம். அதே போல இந்த ஒரு விஷயத்துல ஒரு சந்தேகத்தை எழுப்புவதோ, தலைமை நீதிபதி மீதோ, நீதித்துறை மீதோ சந்தேகத்தை எழுப்புவதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அப்படிங்கறதையும் நாம் பதிவு செய்தாக வேண்டும். நீதிமன்றங்கள் மீது மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. நீதிபதி மீது இப்படி அபாண்டமாக குற்றம் சாட்டுவதற்கான ஒரு முகாந்திரம் இருக்கிறதாங்கிற கேள்வி எழுகிறது. அதே வேளையில வழக்குகள், எல்லா வழக்குகளும் விரைந்து விசாரிக்கப்பட வேண்டும், முடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து இருக்க முடியாது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற இருவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.